Welcome to Saptagiri Car Decors. So finally, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த Kia Carens Clavisோட full modification தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நாங்க கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்த இந்த HTE பேஸ் வேரியன்ட் Aurora Black கலர் MPV காரை தான் எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் நாங்க அவைல் பண்ற ரெகுலர் பேக்கேஜஸ்ல இருக்கிற சில பர்டிகுலரான அக்சசரிஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ்ல இல்லாத நிறைய ஸ்பெசிபிக்கான அப்கிரேடிங் அக்சசரிஸை இவங்க கார்ல கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்னு கேட்டுக்கிட்டனாலையும் ஒர்க்கோட பினிஷிங்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிருந்தனாலையும் பட்ஜெட் எதிர்பார்க்காத எங்களோட சேலஞ்சிங் கஸ்டமருக்காக நாங்க இந்த மாடிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட் அண்ட் அக்யூரேட் பினிஷிங் எங்களால கொடுக்க முடிஞ்சது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் பேஸ் வேரியன்ட் MPVல என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோன்றதை இப்ப பிரீஃபா பாத்துருவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட்லாம்ப்ஸ் அப்கிரேட், இதுல ஹை பவர் ஆக்சிலரி லைட்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் சைட் வியூ மிரர் வித் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன், பிரீமியம் குவாலிட்டி ஃபுட் ஸ்டெப்ஸ், 17 inches performance alloys, a pair of rear headrest Android CarPlay monitor, active ambient lights, special nano ceramic anti-glare sun control film for all glasses, specially customized Napa leather seat covers, rear metal bumper guard, shark fin antenna with FM option, premium quality roof rail, side view mirror manual control switches with respective trim, PVC floor lamination, 7D floor mats, dual tone leather wrapping for steering with all control switches, legroom brighter LED lights, 13 inches Android CarPlay system with 360-degree auto recordable cameras, auto dimming IRVM, front dashboard glossy black finishing, Focal brand high-end audio components and all window glasses auto closing function. இந்த எல்லா அப்கிரேடிங் அக்சசரிஸையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் காரை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கஸ்டமர் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தனாலையும் எங்களுக்கு இனஃப் டைம் டியூரேஷன் தாராளமா கொடுத்திருந்தனாலையும் நாங்க இந்த பேஸ் வேரியண்ட்டை பர்ஃபெக்டா அப்கிரேட் பண்ணி எங்க கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை 100% கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காரோட வீல்ஸ் அப்கிரேடிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆர்டர் பண்ணிருந்த 17 inches நியோ அலாய் வீல்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஹேண்டிலிங்ல லிட்டில் ஸ்கிராச்சஸ் ஆனனாலையும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 1 week டைம் ஆகுன்றனாலையும் இந்த ஒர்க்கை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மத்த எல்லா கஸ்டமைசிங் ஒர்க்கையும் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த காரோட அப்கிரேடிங் அக்சசரிஸ்ல எந்த குரோம் டச்சும் இருக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாவே இந்த காரை ஒரு பிளாக் கலர் கான்செப்ட்ல கொண்டு வரணும்னு கஸ்டமர் எங்கள்கிட்ட பர்டிகுலரா கேட்டிருந்தனால இதுல நாங்க மேக்ஸிமம் குரோம் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த காரோட ஆஃப்டர் மாடிஃபிகேஷன் சினிமேட்டிக் வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுல நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஆக்சிலரி லைட்ஸோட த்ரோ ஆப்போசிட்ல டிராவல் பண்ணி வரவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றனால இந்த FBL வேரியன்ட் ஆக்சிலரி லைட்ஸோட பொசிஷனை ஃபுல்லா லோயர் லெவல்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த லைட்ஸ் எல்லாம் ஈஸிலி அட்ஜஸ்டபிள்ன்றனால இதோட த்ரோவை நம்ம எப்ப வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
நாங்க இதுல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லோ ஷேடட் ஹை பவர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட த்ரோ எப்படி இருக்குன்னு இப்ப செக் பண்ணி பார்த்துருவோம். இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த பிரீமியம் குவாலிட்டி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபுல் பிளாக்கா இருக்கணும்னு கஸ்டமர் கேட்டுக்கிட்டனால இந்த கேரன்ஸ் நேம்ல இருக்கிற சில்வர் காம்பினேஷனை நாங்க டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டோம். இதுல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற இந்த சைட் வியூ மிரர் கியாவோட ஜெனுன் ப்ராடக்ட்ன்றனால இதோட ஃபங்க்ஷன் அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். இந்த ORVMலயே நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த 360 டிகிரி சைட் கேமராஸோட அப்பியரன்ஸ் பார்க்கிறதுக்கு ஸ்டாக் ஃபிட்டட் கேமராஸ் மாதிரியே பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த காரோட கிளாसेसல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் நானோ செராமிக் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் நமக்கு சன்லைட்ல இருந்து டைரக்டா வர இன்ஃப்ரா ரேஸையும் UV ரேஸையும் 99% ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறனால இதுல 70% டிரான்ஸ்பரன்சி இருந்தாலும் கார்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஹீட்டும் உள்ள வராது. நமக்கு மைலேஜும் டிராப் ஆகாம கிராஜுவல் அண்ட் ஈவனா இருக்கும். இந்த காரோட சேஃப்டிக்கு இதுல பிக்ஸ் பண்ணியிருக்கிற பிளாக் கலர் ரியர் மெட்டல் பம்பர் கார்ட்ல இருந்த குரோம் லைனிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்கிறத நம்மளால இப்ப பார்க்க முடியுது. இந்த கிளாவிஸோட ரியர் கனெக்டிங் டெயில் லைட் ஆர்டர் ப்ராசஸிங்ல இருக்கிறனால எங்களுக்கு ரீச் ஆன உடனே நாங்க கஸ்டமருக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த காரோட ஆடியோ சிஸ்டம்காக நாங்க இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபோக்கல் பிராண்ட் ஹை அண்ட் ஆடியோ காம்பனன்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு சப்வூஃபரே தேவையில்லைனாலும் நம்ம கஸ்டமர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி தம்பிங் அவுட்புட் இதுல எக்ஸ்பெக்ட் பண்றனால அதையும் நாங்க அடிஷனலாவே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காரோட பேனட், டிக்கி அண்ட் ஆல் 4 டோர்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க டபுள் லேயர் டாம்பிங் பண்ணிருக்கிறனால ரோட் நாய்ஸும் அரெஸ்ட் ஆயிடும். இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆடியோ காம்பனன்ட்ஸோட எஃபெக்டும் வேற லெவல்ல இருக்கும்.
இந்த சீட் கவர்ஸ் அப்கிரேடிங்க்கு நாங்க மங்கோலியன் நாப்பா லெதர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கஸ்டமர் இந்த ஸ்பெசிபிக் ஹனிகோம் பேட்டர்னை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அப்படியே வேணும்னு கேட்டிருந்தனால அதே சேம் பேட்டர்னை இதுலயும் பர்ஃபெக்டா கொண்டு வந்து நாங்க கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல்ல 5 mm எக்ஸ்ட்ரா ஃபோம் இருக்கறனால நமக்கு ஒரு லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். இதோட த்ரெட்டிங் ஸ்டைல், ஸ்டிச்சிங் பேட்டர்ன், பிளாக் அண்ட் ஒயிட் டியூவல் டோன் காம்பினேஷன், அப்புறம் கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாம இதுல நாங்க யூஸ் பண்ணிருக்கிற ஸ்கின் ஃபிட் மெத்தட், இது எல்லாமே சேர்ந்து இந்த சீட் கவர்ஸோட ஃபிட்டிங், ஃபினிஷிங் அண்ட் அப்பியரன்ஸை வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கு. இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஆட்டோடெக் பிராண்ட் 7D ஃப்ளோர் மேட்ஸ் கேரன்ஸ் கிளாவிஸ்க்குனே ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறனால இந்த காரோட இன்டீரியர் ஃப்ளோரிங்ல கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. இதுல இருக்கிற பிளாக் வித் ஒயிட் டியூவல் டோன் காம்பினேஷன் அண்ட் டைமண்ட் ஸ்டிச் பேட்டர்ன் நம்ம கார்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற சீட் கவர்ஸ்க்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. நீங்க எந்த கார் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்க மத்த அப்கிரேடிங் ஒர்க் செய்யாட்டியும் இந்த ஃப்ளோர் லேமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிவிசி மெட்டீரியல் ஃப்ளோரிங்ல இருக்கிற ஸ்டாக் ஃபேப்ரிக் மெட்டீரியலை ஸ்பாயில் பண்ணாம பாத்துக்கும். இந்த 7D ஃப்ளோர் மேட்ஸ் காரோட ஃப்ளோரிங்க ஃபுல்லா கவர் பண்றனால இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற லெக் ரூம் லைட்ஸ் எல்லாம் டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகணும்ன்றனால இந்த மேட்ஸ் எல்லாம் நாங்க ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இந்த சைட் வியூ மிரரோட மேனுவல் கண்ட்ரோல் சுவிட்சஸ் இதுல இருக்கிற ஸ்டாக் ட்ரிம்மையே கஸ்டமைஸ் பண்ணி அதுலயே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும்னாலும் டாப் அண்ட் வேரியண்டோட ஒரிஜினல் ட்ரிம்மை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கஸ்டமர் கேட்டுக்கிட்டனால ப்ராடக்ட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம இதுல சுவிட்சஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல ஹோல் ட்ரிம்மையே ரீப்ளேஸ் பண்ணிருந்தாலும் சரி, இது எல்லாமே கியாவோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ன்றனால இந்த சைட் வியூ மிரரோட ஃபங்க்ஷன் அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். இந்த ஸ்டீரிங்ல நாங்க டாப் அண்ட் வேரியன்ட் சுவிட்சஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிருந்தாலும் இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இன்னும் ப்ராசஸிங்ல தான் இருக்கு. நாங்க இதை சீக்கிரமாவே சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டீரிங் வீல் ராப்பிங் நம்ம கஸ்டமர் ஸ்பெசிபிக்கா கேட்டிருந்தனால இன்டீரியருக்கு மேட்சிங்கா டியூவல் டோன் காம்பினேஷனோட நாங்க இதை ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எந்த கஸ்டமைசேஷன் ஒர்க் பண்ணிருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல எந்த எரருமே வராம பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னாலே நல்லா கிளியரா தெரியும். இதுல ஃபியூயல் லெவல் இண்டிகேட்டர், ஹேண்ட் பிரேக், சீட் பெல்ட் அண்ட் டோர் ஓபன் வார்னிங்க தவிர வேற எந்த எரர் நோட்டிபிகேஷனும் இதுல இல்ல. நம்ம டாப் அண்ட் HTX பிளஸ் வேரியன்ட்ல கூட இந்த டேஷ்போர்டு ப்ளூ ஷேட்ல தான் கொடுத்திருப்பாங்க. நாங்க இதுல ஸ்பெஷலா கிளாசி பிளாக் பினிஷிங் அப்கிரேட் பண்ணிருக்கோம். இதுல நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஒரு ப்ராப்பரான கம்பேட்டிபிள் பேனலை வச்சு நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிறனால டேஷ்போர்டுக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட ஸ்கிரீனுக்கும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு. இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற சில்வர் கலர் ட்ரிம் பார்க்கறதுக்கு அலுமினியம் மெட்டல் மாதிரி இருந்தாலும் இது ஒரு பிளெக்சிபிள் பிளாஸ்டிக்ன்றத நாங்க இதை ரிமூவ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஆக்டிவ் ஆம்பியன்ட் லைட்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்ப செக் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலா ஒரு ஆம்பியன்ட் லைட் கிட்ல மேக்ஸிமம் டோட்டல் செட் ஆஃப் 18 லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம கஸ்டமர் இந்த கார்ல டோட்டல் செட் ஆஃப் 22 லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணிருந்தனால நாங்க இதுல எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் ஆட் பண்ணி இதை ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைட்னஸ் லோ லெவல்ல இருக்கும் போதே இந்த லைட்ஸோட அப்பியரன்ஸ் எவ்வளவு பிரைட்டரா இருக்குன்னு நம்மளால இப்ப பார்க்க முடியுது.
இதுதான் நாங்க இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற 13 inches ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே சிஸ்டம். இதுல 360 டிகிரி ஆட்டோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம டிராபிக் கைடன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற 1080 பிக்சல் டே நைட் வியூ கேமராஸ் எல்லாமே ஃபுல்லா கேலிபிரேட் பண்ணி இருக்கிறனால இதோட லைவ் ஏரியல் வியூ நமக்கு அக்யூரேட்டா கிடைக்கும். இந்த காரோட அனிமேஷனை நம்ம பார்க்கும்போது இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட நல்லா ஹைலைட்டடா தெரியறனால இது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்மளால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. இந்த 360 டிகிரி கேமராஸ் மட்டும் இல்லாம வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட ஒரு டேஷ் கேமும் வேணும்னு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தனால ஒரு பெஸ்ட் குவாலிட்டி டேஷ் கேம் நாங்க இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுல 1080 பிக்சல் லென்ஸ் இருக்கிறனால இதோட டே நைட் வியூ அக்யூரேட்டா இருக்கும். இதுல இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங் அக்யூரேசி காருக்கு உள்ளேயும் காருக்கு வெளியிலயும் இருக்கிற எக்ஸாக்ட் வாய்ஸை நமக்கு கிளியரா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் 4G சிம் ஸ்லாட்டோட வரனால நம்ம செப்பரேட்டா ஹாட்ஸ்பாட் இதுல கனெக்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. இந்த சிம்ல நம்ம டேட்டா பேக்கேஜ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது எந்த லேகும் இல்லாம இதோட இன்டர்நெட் ஸ்பீட் ஈவனா ஒர்க் ஆகும். இந்த கார்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒன் மோர் அடிஷனல் ஃபீச்சர் 11.8 inches ரியர் ஹெட்ரெஸ்ட் ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே மானிட்டர். இந்த செட் ஆஃப் மானிட்டர்ஸ் ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் கார்ப்ளேன்றனால நம்ம ஒவ்வொரு டிஸ்பிளேலையும் தனித்தனியா டிஃபரெண்டான ப்ரோக்ராம்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் டிஸ்பிளேல தெரியிற ப்ரோக்ராமையும் நம்ம ரியர்ல அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜெனரலா ஃப்ரண்ட்ல 13 inches ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒரு மிட்ரேஞ்ச் 7-seater MPVக்கு ரியர் டிஸ்பிளேவே தேவைப்படாது. நம்ம தேர்ட் ரோல இருந்து பார்த்தாலுமே அந்த 13 inches டிஸ்பிளேல இருக்கிற ப்ரோக்ராம் நல்லா கிளியரா தெரியும். ஆனா ஒரே ஒரு டிஸ்பிளே இருந்துச்சுன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணும்போது டிரைவிங்ல எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்றனால நம்ம கஸ்டமர் ரியர் டிஸ்பிளே கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த அடிஷனல் ரியர் ஆண்ட்ராய்ட் மானிட்டர் நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிறனால கார் டிரைவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் டிஸ்பிளேவை நம்ம செப்பரேட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம ரியர் டிஸ்பிளேவை மட்டும் யூஸ் பண்ணும்போது செப்பரேட்டா ரெண்டுக்கும் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம ஒவ்வொரு மானிட்டர்லயும் தனித்தனியா ப்ரோக்ராம்ஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுல 2GB RAM ஸ்பீட் அண்ட் 32GB இன்டர்னல் மெமரி கேட்டகரியும் இருக்கு. அப்புறம் 4GB RAM ஸ்பீட் அண்ட் 64GB இன்டர்னல் மெமரி கேட்டகரியும் இருக்கு. அக்கார்டிங் டு த பட்ஜெட் நம்ம இதுல எந்த கேட்டகரி வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வரைக்குமே இந்த ரெண்டு கேட்டகரியிலயும் 2K வீடியோ சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. இதுல 4K வீடியோ சப்போர்ட் இருக்கிற ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்துச்சுன்னா அந்த வீடியோவை நாங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். இதுல நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒன் மோர் எசென்ஷியல் ஃபியூச்சர் விண்டோ கிளாஸஸ் ஆட்டோ க்ளோசிங் ஃபங்க்ஷன். இது ஒரு பழைய ஃபியூச்சரா இருந்தாலும் நம்ம கிளாவிஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ல இந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணிருக்கிறனால நம்ம கஸ்டமர் இதுலயும் அந்த ஃபியூச்சர் வேணும்னு கேட்டிருந்தனால நாங்க இதை எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கிறனால நம்ம விண்டோ கிளாஸஸ் க்ளோஸ் பண்றதுக்கு மறந்துட்டோம்னா நம்ம லாக் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இப்ப இந்த சைட் வியூ மிரர் ஆட்டோ ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் நம்ம ரிமோட் கீழ எப்படி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அப்கிரேடிங் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த கார்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் ஒன்லி when the budget allows you. இந்த கிளாவிஸ்ல நாங்க பண்ணியிருக்கிற ஓவரால் மாடிஃபிகேஷன் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நாங்க பண்ற ஆல் கார் கஸ்டமைசிங் அண்ட் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எல்லாத்துக்குமே 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் ப்ரொவைட் பண்றோம். ரிகார்டிங் எனி என்கொயரிஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். நாங்க இந்த ஷோரூமோட லொகேஷன், அட்ரஸ் அண்ட் ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அவர் வீடியோ. தேங்க்யூ.